வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 153. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் 3வது குறள் இது. வறுமையிலேயே மிக கொடுமையான வறுமை எது? வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை எது? இந்த 2 கேள்விகளுக்கும் வள்ளுவர் இக்குறளில் ஒரு அழகான ஒப்பீட்டின் மூலம் விடை தருகிறார். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வறுமையிலும் மிக கொடிய வறுமை என்பது வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாமல் தவிர்ப்பது ஆகும். அதுபோல ஒருவனிடம் இருக்கும் அதிகாரமும் உடல் வலிமையும் எப்போது மிகச்சிறந்த வலிமையாக கருதப்படுகிறது என்றால் அறிவில்லாதவர்கள் செய்யும் தவற்றை பொறுத்து கொள்ளும் போதுதான். நமக்கு அதிகாரம் இருக்கும்போது அல்லது நாம் வலிமையாக இருக்கும்போது பிறரை தண்டிப்பது சுலபம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை துன்புறுத்தியவர் அறிவில்லாதவர் என்று கருதி அவரை மன்னிப்பதுதான் ஒரு மாவீரனின் அடையாளம். கோபத்தை காட்டுவது பலவீனம், பொறுமையை காட்டுவதே உண்மையான பலம். இன்று வலிமையின் உண்மையான இலக்கணத்தை கற்றோம். அடுத்த குறளில் 154 பொறுமையின் மற்றுமொரு பரிமாணத்தை காண்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வின் நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.